அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரு உணர்ச்சி வேகத்துல மேடையில பேசும்போது நான் வார்த்தைய வித்தியாசமா பேசிட்டேன், அதை உளப்பூர்வமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, அறியாமல் பேசிட்டேன், அருள் கூர்ந்து இதை மறந்துருங்க முதலமைச்சர் அவர்கள்னு சொல்லி அந்த இடத்துல அந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார். உடனடியா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, தான் கொடுத்த வழக்கை தானே திரும்ப பெற்றுக் கொண்டுட்டார் சங்கீதா. திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் நினைச்சாதான் சோகமா இருக்குது. அவங்களுக்கு ஒரு 2-3 விஷயம் கிடைச்சிது. ஒண்ணு இந்த குடும்ப பிரச்சனை, இதை வச்சு உருட்டிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு சொந்த குடும்பத்திலே ஒரு பிரச்சனை இருக்கு, மனைவியை பார்க்கல, பிள்ளைகளை பார்க்கல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒண்ணா அது உடஞ்சிக்கிட்டே வருது. உங்க அப்பா இப்ப மிகப்பெரிய தமிழ்நாட்டில் முக்கியமான ஆளுமை ஆயிட்டாரு, அப்போ இது எப்படி ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப அருமையான பதில் சொல்லியிருந்தான் அந்த பையன். சொல்லும்போது எங்களுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்குது. இந்த பையன் அப்பாவுக்கு எதிராக இருப்பான்னு பார்த்தா அப்பாவை விட்டு கொடுக்காம பேசுறானே அப்படின்னு அங்க ஒரு அடி விழுந்தது. இன்னைக்கு அவங்க மனைவி சங்கீதா அவர்கள் அவங்க வழக்கையும் திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. இப்ப அந்த விவாகரத்து வழக்கே இல்லைன்னு ஆயிப்போச்சு. உலகெங்கும் பறவை வாழ்கின்ற வல்லமை வலிமையினர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இப்போ விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் எலும்பு உடைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மேடையில பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் சிறையிலயும் இருந்துட்டு வந்தாரு. இன்னைக்கு சட்டமன்றத்துல இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது உண்மையிலே கடுமையா பேசியிருந்தார். அந்த பொதுக்கூட்டத்துல பேசும்போது அந்த காணொலி பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கடுமையா தாக்கி பேசியிருப்பாரு. அதுல அது அதுக்கப்புறம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய முதலமைச்சர் இப்படி பேசதான்னு சொல்லி தான் நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அது கிட்டத்தட்ட 2 வாரம் சிறையில இருந்தாரு. சமீபத்தில் தான் 2 நாள் தான் விடுதலை ஆனார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சட்டமன்றம் வந்திருந்தாரு. சட்டமன்றத்திலையும் பேசினாரு. பேசும்போது அது கடைசியா சொல்லும்போது என்ன சொல்லிட்டாரு, என்னுடைய அந்த கண்டன பேச்சிற்கு கண்டிச்சு எங்களுடைய தலைவர்களும் என்னை பக்குவப்படுத்தினாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களும் நீங்க முதலமைச்சர் என்ன பேசியிருந்தாலும் நீங்க இப்படி பேசியிருக்க கூடாது, அது தவறு அப்படின்னு சொல்லி எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினும் என்னை கண்டிச்சாரு. அதன் பிறகு கனிமொழி கருணாநிதி அவர்களும் அதை சொன்னாங்க. இன்னும் நீங்க எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு மாற்றுக்கிட்டு இருந்தாலும் வார்த்தையில கண்ணியம் குறையாம எப்போதும் பேசணும்னு அவரும் சொன்னாங்க. நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன இருந்தாலும் நீங்க ஒரு முதலமைச்சரை பேசும்போது கவனத்தோட பேசணும், அப்படி எல்லாம் பேசிடக்கூடாதுன்னு எல்லாருமே என்னை கண்டிச்சாங்க. நானும் அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரு உணர்ச்சி வேகத்துல மேடையில பேசும்போது நான் வார்த்தைய வித்தியாசமா பேசிட்டேன், அதை உளப்பூர்வமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, அறியாமல் பேசிட்டேன், அருள் கூர்ந்து இதை மறந்துருங்க முதலமைச்சர் அவர்கள்னு சொல்லி அந்த இடத்துல அந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார். அவர் உணர்ந்து பேசி சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது சரி, அது பேசினாங்க, அதுக்கு உணர்ந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, அதோட இது முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு கைதாகி உள்ளேயும் போயிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் மன்னிப்பு கேட்கிற மாதிரி பேசிட்டார், மன்னிப்பு கேட்டார், உண்மையிலே கேட்டாரு. அதோட அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் இது என்னன்னா, நிச்சயமா யாருமே ஒரு கண்ணியத்தோட பேசணும். குறிப்பா சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களே இப்படி பேச ஆரம்பிச்சுட்டா மற்றவங்க எல்லாரும் இன்னும் மோசமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த கைது நடவடிக்கை நடந்தது. அது ஓரளவு வேலை செஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவர் உணர்ந்து இப்ப அது அருள் கூர்ந்து என்னை நான் பேசியதை மறந்து விடுங்கள், நான் பேசியது தவறுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டுமே வரவேற்கத்தக்கது தான். அவர் பேசினது ஒன்றும் தவறு இல்லை, நல்ல விஷயம் தான் அது. ஐயா, இப்போ நம்ம முதலமைச்சரின் மனைவி சங்கீதா அவர்கள் பாத்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்தாங்க விவாகரத்து ஒட்டி. கேட்டு இப்போ அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டமன்ற விவாதம் நடந்துட்டு இருந்தது. காலையில செய்தி வந்தது, இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறதாவும். அது இவங்க விஜய் நம்முடைய முதலமைச்சர் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்க
சட்டமன்ற நடவடிக்கையில இருக்கிறதுனால இன்னொரு நாள் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல இன்னைக்கே நடத்தி ஆகணுன்ற மாதிரி சங்கீதா அவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்டதாகவும், அதன் காரணமா இன்னைக்கு மதியம் வரைக்கும் காலையில கூப்பிட்டிருந்தாரு நம்முடைய அவர் வழக்கு நீதிபதி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இவங்க கேட்டுக்கொண்டது மதியத்துக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் மதியத்துக்கு வந்த உடனே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. உடனடியா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, தான் கொடுத்த வழக்கை தானே திரும்ப பெற்றுக் கொண்டுட்டார் சங்கீதா. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வழக்கு இதோட முடிச்சு வைக்கப்பட்டுருச்சுன்னு நீதிபதி அறிவிச்சிட்டாரு. ஏன்னா வழக்கு கொடுத்தவங்களே திரும்ப பெற்றுட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த வழக்கை இதோடு முடித்து வைக்கப்படுகிறது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல அறிவிச்சிட்டாங்க. அது கூடுதலா ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டால் புதிதாக நீங்கள் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி அப்புறம் நீங்க அதை வழக்கு நடத்தி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அதுல சொல்லிட்டாங்க. இப்ப இதுல எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் நினைச்சாதான் சோகமா இருக்குது. அவங்களுக்கு ஒரு 2-3 விஷயம் கிடைச்சிது. ஒண்ணு இந்த குடும்ப பிரச்சனை, இதை வச்சு உருட்டிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு சொந்த குடும்பத்திலே ஒரு பிரச்சனை இருக்கு, மனைவியே பார்க்கல, பிள்ளைகளை பார்க்கல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒண்ணா அது உடஞ்சிக்கிட்டே வருது. எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவருடைய பெரிய பையன் சஞ்சய்னு அந்த பையன் ஒரு டிடியோட, நம்ம ஆங்கர் டிடியோட ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க, பிஹைண்ட் வுட்ஸ்லன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு 24 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. ரொம்ப பக்குவமா ரொம்ப மெச்சூர்டா பேசியிருந்தா. அப்படி அதுல அந்த ஒரு கேள்வி கேட்கும்போது கூட டிடி கேட்கும்போது, உங்க அப்பா இப்ப மிகப்பெரிய தமிழ்நாட்டில் முக்கியமான ஆளுமையா ஆயிட்டாரு, அப்போ இது எப்படி ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப அருமையான பதில் சொல்லியிருந்தான் அந்த பையன். சொல்லும்போது, எங்களுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்குது, கட்டாயம் நாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்துருக்குது இது எங்களுக்கு அப்படின்னு வார்த்தை சொல்லியிருப்பேன். ஸோ ஏன்னா எந்த இடத்துல மைக்ரோவா பார்ப்பாங்க, இவர் முதலமைச்சருடைய சொந்தக்காரர், முதலமைச்சர் பையன், இவர் பாரு இப்படி போறாரு. சாதாரணமா அவன் நம்மள மாதிரி ஒரு பையனா இருப்பான், வண்டி எடுத்துட்டு வருவாங்க. அதுல ஏதாவது தப்பு நடந்தா கூட பாரு முதலமைச்சர் பையன்றதுனால இப்படிலாம் இருக்கிறாங்க பத்தியா அப்படிலாம் பேசிடுவாங்கன்றதுனால அதை உணர்ந்து அந்த வார்த்தையை சொல்லியிருப்பான் அந்த பையன். ரொம்ப ஜாக்கிரதையா, நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா என்ன சொல்றது அட்டென்ஷன் எங்க மேல இருக்கும், அதுக்கேற்றபடி நாங்க எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குன்னு ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பான். அதுலயே பாதி பேருக்கு மனசு, நம்ம உடன்பிறப்புகள்லாம் சோர்ந்து போயிட்டான். ஐயையோ என்னடா இந்த பையன் அப்பாவுக்கு எதிரா இருப்பான்னு பார்த்தா அப்பாவை விட்டு கொடுக்காம பேசுறானே அப்படின்னு அங்க ஒரு அடி விழுந்தது. இன்னைக்கு அவங்க மனைவி சங்கீதா அவர்கள் அவங்க வழக்கையும் திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. இப்ப அந்த விவாகரத்து வழக்கே இல்லைன்னு ஆகி போச்சு. இப்ப இதையும் பேச முடியாதுங்கிறதுனால இவங்க பாடுதான் ரொம்ப திண்டாட்டம். அதனால இது அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். யாருக்குன்னா நம்ம உடன்பிறப்புகளுக்கு தான் இது ரொம்ப ஏமாற்றமா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, திருமதி சங்கீதா அவர்கள் ரொம்ப மெச்சூர்டா இது ஆரம்பத்துல இருந்தே ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த வழக்கு இவங்க 21லயும் 2022லயோ தாக்கல் பண்ணது. இது அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு. தேர்தலுக்கு முன்புதான் இந்த செய்தியே வெளில வந்தது. ஆக்சுவலா அது முன்னாடி வரைக்கும் அதுல வெளியே வரல. அதுல கூட ரொம்ப நாசுக்கா குறிப்பிட்டு இருந்தாங்க. அது ஏன் காரணம் அப்படின்லாம் சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. எதையுமே எந்த இடத்துலயுமே அந்த நாகரிகத்தின் எல்லையை தாண்டாம அதுல இருக்கும் பாத்தீங்கன்னா. அதுல சோ அதுல ரொம்ப கவனமா தான் இருந்து அவங்க இதுல கையாண்டுருக்காங்கன்னு ரொம்ப ஈஸியா புரியும். யாரு பொதுவா பாக்குறவங்க நிச்சயம் அது தெரிஞ்சிடும் அது வழக்கு பார்க்கும் போதே. அதே மாதிரி இப்போ என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, நான் யோசிக்கிறது, இப்போ விஜய் அவர்கள் முன்னாடி மாதிரி இல்ல, வெறும் நடிகர் மட்டும் இல்ல, இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் ஆயிட்டார். மிகப்பெரிய ஸ்டேச்சர் வந்துருச்சு அவருக்கு. சோ அந்த இடத்துல நமக்குள்ள 1000 கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் நம்மால அவருக்கு சிக்கல் வந்துடக்கூடாது. இதை ஒரு ஆயுதமா எதிர்கட்சிகள் எல்லாம் பயன்படுத்திடுவாங்க. அதுக்கு நாமளே இடம் கொடுத்துடக்கூடாது. நமக்கு அவங்க 2 பேருக்குள்ளேயும் கருத்து வேற்றுமை நீங்கிடுச்சா இல்லையாங்கிறதுலாம் அவங்க 2 பேருக்கு தான் வெளிச்சம், நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனாலும் நான் அப்படித்தான் யோசிக்கிறேன். இவங்க இப்படித்தான் யோசிச்சு அதை வாபஸ் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மால இவருடைய இந்த பதவிக்கு பிரச்சனை வரக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வெறும் நடிகரா மட்டும் இருந்திருந்தாருன்னா எனக்கு இந்த வாபஸ் வாங்கியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் என்னுடைய அசம்ஷன்ல சொல்றேன் இது ஆனால் இதை உணர்ந்து ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுதான் இந்த வாபஸ் வாங்கியிருக்காங்கிறது நான் யோசிக்கிறேன். அப்படிதான் இருக்குன்னு நம்புறேன். எது எப்படியோ ஆனா நல்லபடியா இது முடிஞ்சிருக்கு.
இதன் பிறகு அவங்க சேர்ந்து வாழ்றாங்களா அல்லது பிரிஞ்சே தான் இருப்பாங்களாங்கிறத அவங்க தான் முடிவு செய்யணும். நமக்கு தெரியாது. அதுல வந்து நான் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. பார்க்குற மக்கள் அனைவரும் லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் தான் எங்களை மென்மேலும் நிறைய வீடியோஸ் போட ஊக்கப்படுத்தும். நன்றி.